Vivo T3 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் விஷயங்கள் தராங்க, இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. அப்படி நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விவோவோட இந்த T3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த விவோவோட T3 இன்னொரு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே iQOO Z9 5G அப்படிங்கிற ஃபோனை ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இப்போ விவோல T3 அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வீடியோட இடையில சொல்லிட்டு வரேன். மேலும் இந்த ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இடையில சொல்கிறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இந்த விவோட T3 உள்ள டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது போக 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் HDR10+ சப்போர்ட், 1800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. வெறும் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு டிராகன் ட்ரையலோட DT Star 2 அப்படிங்கிற கிளாஸ் பயன்படுத்துறாங்க. ஸோ இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. ஸோ இப்போ டிஸ்பிளேயோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. இது நல்லா இருக்கா இல்லையா, அதாவது மேக்ஸிமமாக எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்பெக் வைஸா சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். iQOOல இருந்து Z9 அப்படிங்கிற போன்ல பயன்படுத்தப்பட்ட அதே டிஸ்பிளே தான் இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு போனுக்கும் டிஸ்பிளே ஒன்று தான். ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டீசென்டான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல நமக்கு MediaTek Dimensity-யோட 7200 அப்படிங்கிற ஆட்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸரா வருது. கிராவிஸ்கா மாலியோட G610 MC4 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது ஒரு 38வது ரேங்க் கிடைக்குது இந்த ப்ராசஸர். அதாவது ஒரு B கிரேட் சிப்செட், அதாவது நமக்கு ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக தராங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸும் விளையாடலாம். ஸோ இந்த ப்ராசஸர் iQOOட Z9 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதே ப்ராசஸர் தான். ப்ராசஸர்லையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜோட வருது. RAM LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1 TB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இது ஹைபிரிட் சிம் செட் தராங்க. ஆனா ரெண்டு சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிமும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட விவோட Z9ல உள்ள அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இந்த ஃபோன்லயும் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோன் Android 14 OSல Fun Touch-ஓட 14 இன்டர்ஃபேஸ்ல என்னது அப்டேட்ஸ் பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்கு. ஆனால் 2 கேமரா தான் யூசபிள். மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 சென்சார். இது f1.78 ஆப்பர்ச்சர்ல வருது. இந்த கேமராவுக்கு நமக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோஸ் எடுக்கும்போது எந்த ஒரு ஷேக்கினஸும் இல்லாமல் வீடியோஸ் எடுக்கலாம். பிரைமரி கேமரால நமக்கு 4K 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம். LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவதாக ஒரு ஃபிளிக்கர் சென்சார் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஃபிளிக்கர் சென்சார் வச்சு ஒரு ஆணியும் கிடையாது. சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக பார்க்கறதுக்கு 3 கேமரா இருக்குன்னு கணக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு மொதல் கேமரா மட்டும் தான் உருப்படியே தவிர ரெண்டாவது கொடுத்த டெப்த் சென்சார் கூட போர்ட்ரேட் மோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடியாக மூணாவது கேமரா தேவையில்லை. ஏன் வச்சாங்க அப்படின்னு தெரியல. விவோட T3 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மூணாவது ஃபிளிக்கர் லென்ஸ் மட்டும் கிடையாது. மற்றபடியாக அதே 2 கேமரா செட்டப் தான். அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ விவோட T3க்கும் iQOO Z9க்கும் இந்த ஃபிளிக்கர் லென்ஸ் மட்டும் தான் வித்தியாசம் தவிர அதனால பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் பார்க்க போறதில்ல. செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சர் தராங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா நமக்கு ஃபுல் HD வீடியோஸ் எடுக்க முடியும். அதாவது ஃபுல் HD வரையும் தான் நமக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மற்றபடி IP54க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டா தண்ணி பட்டாம பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் 188 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNS சப்போர்ட் தராங்க. 4Gக்கான Vivo T, Wi-Fi 6, Bluetooth 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. NFC இதுல கிடையாது. ஆடியோஸ் பொறுத்தவரை நமக்கு இந்த ஃபோன்ல 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அதே பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் இந்த ஃபோன்ல இருக்கு. ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோனோட பேக் சைடு ஃபுல்லா பிளாஸ்டிக் தான். கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் காஸ்மிக் ப்ளூ மற்றும் கிறிஸ்டல் ஃபிளேக் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. ஸோ இதுவுமே iQOOட Z9ல அப்படியே டிட்டோ தான். ஸோ நெட்வொர்க்காக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு iQOO Z9ல பயன்படுத்தப்பட்ட அதே விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த டிசைன் மட்டும் மாறுது ஃபோனோட பேக் சைடில். மற்றபடியாக எல்லா விஷயங்களும் அப்படி டிட்டோ iQOO Z9 தான். கடைசி அதோட விலையை பற்றி பேசலாம். 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 19,999க்கும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 21,999 அப்படிங்கிற விலையில ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல இந்த ஃபோன் கிடைக்குது. ஸோ பிரைசிங்கும் RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனும் பார்த்தீங்கன்னா கூட அதே iQOO Z9 தான்.
ஆக மொத்தம் இந்த ஃபோன் வந்து ஒரு 99% அப்படியே iQOO Z9 உள்ள ஸ்பெசிஃபிகேஷனை எடுத்து இந்த Vivo T3 சொல்லி ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ iQOO Z9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மூணாவது ஃபிளிக்கர் லென்ஸ் அப்படிங்கிற லென்ஸ் மட்டும் தான் வித்தியாசம் தவிர மற்ற எல்லா விஷயம் ஒன்று தான். நல்ல வேற இந்த ஃபிளிக்கர் அப்படிங்கிற லென்ஸை கொடுத்துட்டு விலையை கூட்டாமல் போனாங்க, அது வரையும் புண்ணியம். மற்றபடியாக வந்து நீங்கள் இந்த iQOO Z9 வாங்கினா சரி, இல்லைனா வந்து விவோட T3 வாங்கினா சரி, ரெண்டும் ஒன்று தான், இது ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா காரணம் ரெண்டுமே ஒரே கம்பெனி தானே. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லி தான் விவோ வந்து இந்த T3 சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விவோட T3 5G ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.